நடிகர் திலகத்துடைய திரைப்பயணத்தில் உயர்ந்த மனிதன் 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். இது 1966ஆம் ஆண்டு வெளிவந்த பெங்காலி திரைப்படமான உத்தர புருஷ் அப்படின்ற படத்தின் மறு ஆக்கமாகும். 1968 நவம்பர் 29 அன்று வெளியான உயர்ந்த மனிதன் 125 நாட்களுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. இந்த படம் 16வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய திரைப்பட விருதை பி. சுசீலா அவர்களுக்கு பால் போலவே பாடலுக்காக பெற்றுத்தந்தது. இது சிறந்த படம், முதல் பரிசு மற்றும் சிறந்த இயக்கம் உட்பட 4 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றது. இந்த திரைப்படத்தை 1984 தெலுங்குல அனுபந்தம் அப்படின்ற பெயர்ல ரீமேக் பண்ணாங்க. அக்கினேனி நாகேஸ்வர ராவ், ராதிகா, சுஜாதா ஆகியோர் அதில் நடிச்சிருந்தாங்க. உயர்ந்த மனிதன் திரைப்படம் நவம்பர் 29, 1968 அன்று வெளியிடப்பட்டது. அதன் வெளியீட்டை கொண்டாடும் வகையில் சென்னையில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் அப்போதைய இந்திய உள்துறை அமைச்சராக இருந்த யஷ்வந்த் ராவ் சவான் கலந்து கொண்டார். இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்று 125 நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது. 125வது நாள் நினைவு கொண்டாட்டங்கள் அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த CN அண்ணாதுரை முன்னிலையில் நடைபெற்றது. இதுவே அண்ணாதுரை இறப்பதற்கு முன் கலந்து கொண்ட கடைசி விழாவாகும். 125வது படவிழாவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலந்து கொண்டு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு நடிகர் திலகத்தை வாழ்த்தியதும் இந்த நிகழ்ச்சியே முதலமைச்சர் அப்படின்ற முறையில் அவர் மேடையேறி பேசிய கடைசி நிகழ்ச்சி என்பதும் வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் YP சவான் அவர்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல்ல பெரிய எஸ்டேட் வைத்திருக்கும் கோடீஸ்வரன் மகன் சிவாஜி. தன் நண்பன் அசோகனுடன் கொடைக்கானலுக்கு அடிக்கடி செல்லும் சிவாஜி அவர்கள் எஸ்டேட் வாட்ச்மேன் மகள் வாணிஸ்ரீயை காதலிப்பார். அது எல்லை கடந்து வாணிஸ்ரீ கர்ப்பமுறுகிறார். சிவாஜி அவர்களுடைய தந்தை இந்த செய்தியை கேள்விப்பட்டு தன் அந்தஸ்துக்கு குழி பறிக்கும் வேலையை மகன் செய்துவிட்டான் அப்படின்னு வாணிஸ்ரீயை குடிசையோடு கொளுத்திவிட ஆள் அனுப்புறாரு. துப்பாக்கி முனையில் மகன் சிவாஜியை மிரட்டி சவுகார் அப்படின்ற பெரிய இடத்து பெண்ணை மனைவியாக்குறாரு. சிவாஜியும் சவுகாரும் ஊருக்கு கணவன் மனைவியாக வாழ்றாங்க. உள்ளே ஒட்டுமில்லை, உறவுமில்லை. தீயில் அகப்பட்ட வாணிஸ்ரீ ஒரு குழந்தையை பெற்று VS ராகவன் சீதாலட்சுமியிடம் ஒப்படைத்துவிட்டு உயிரை விடுறாங்க. சிவாஜி அவர்களுடைய மில்லில் வேலை பார்க்கும் VS ராகவன் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்து அப்பாவி சத்யனாக, அதாவது சிவகுமார் ஆளான பையனை சிவாஜி அவர்கள் வீட்டில் வேலைக்காரனாக சேர்த்து விட்டுறாரு. படத்தின் தொடக்கத்திலேயே சிவாஜி மகன் சிவகுமார் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு சொல்லிவிட்டு இருவரும் தங்கள் உறவு தெரியாமல் எப்படி அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு காட்டுவதுதான் திரைக்கதையின் சிறப்பு. சத்யன் தன் மகன் அப்படின்னு தெரியாமலே சிவாஜி அவர்கள் அவன் மீது காட்டும் அபரிமிதமான அன்பும் கரிசனமும் சவுகாருக்கு எரிச்சலை மூட்டும். உச்சகட்ட காட்சியில் VKRும் மனோரமாவும் சவுகாரின் வைர நெக்லஸை திருடி சத்யனின் பெட்டிக்குள் வைத்து அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி முதலாளியிடம் பிறம்படி வாங்கி வீட்டை விட்டு வெளியே துரத்தும் நிலைக்கு கொண்டு வந்து விடுவாங்க. டிரைவர் மகள் பாரதி சத்யனுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறாங்க. தன்னுடைய தாயார் படத்திற்கு கீழ் அம்மா இதுவரைக்கும் நான் பொய் சொல்லல, இனிமேலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எழுதி வைத்திருப்பான் சத்யன். சத்யனை அடித்து துரத்திய சிவாஜி அவர்களிடம் பாரதி அந்த படத்தை காட்டுறாரு. படத்தில் இருப்பது வாணிஸ்ரீ. தன் பழைய காதலி அப்படின்னு தெரிந்து கொண்டு சிவாஜி அவர்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. நினைத்தே பார்க்க முடியாது. அடுத்த கணம் சத்யன் தன் மகன்தான் அப்படின்னு அறிந்து ஐயோ என்னுடைய மகனையா அடிச்சேன் அப்படின்னு அலறடித்து துடித்து அவனை தேடி வெளியே ஓடி வருவார். இதற்குள் சிவகுமார் அழுது கொண்டே அம்மா நான் திருடலமா, நான் பொய் சொல்லலமா அப்படின்னு வீதியில் போயிட்டு இருப்பாரு. மில் தொழிற்சாலை தீ விபத்து ஏற்பட்டு அத்தனை கட்டிடங்களும் எரிந்து கொண்டிருக்கும். தீ ஜுவாலைகளுக்கு நடுவே அம்மா வாணிஸ்ரீ முகம் தெரியும். உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் இருக்கிறேன், வா மகனே அப்படின்னு அழைக்கும். அம்மாவே அழைக்கிறாள் அப்படின்னு கொழுந்து விட்டு எரியும் நெருப்புக்குள்ள போவாரு. எங்கெல்லாமோ தேடின சிவாஜி அவர்கள் தொழிற்சாலை பக்கம் வர
சத்யன் நெருப்புக்குள் போவதை ஊழியர்கள் சொல்வார்கள். நெருப்பிலே எரிந்த காதலியை காப்பாற்றாமல் இத்தனை நாள் குற்ற உணர்ச்சியில் செத்து கொண்டிருந்தேன். இன்று என் மகனை காப்பாற்ற முடியாவிட்டால் இந்த நெருப்பிலேயே நானும் மடிகிறேன் அப்படின்னு ஆவேசமாக சிவாஜி அவர்கள் நெருப்புக்குள் நுழைந்து சிவகுமாரை காப்பாற்றுவார். இந்த கிளைமேக்ஸ் 4 நாள் இரவு தினமும் 4 மணி நேரம் படமாக்கப்பட்டது. ஆஸ்பெட்டாஸ் ஓடுகள் மூலம் ஃபேக்டரி செட் போட்டு ஜன்னல் கம்பிகள், கதவுகள், மாடித்தளம் அப்படின்னு கட்டிடம் முழுவதிலையும் சீமை எண்ணெயில் நனைத்த பஞ்சு திரிகளை சுற்றி ஒரே சமயத்தில் கொளுத்திவிட 20 அடி உயரத்துக்கு மேல் தீ படர்ந்து பேயாட்டம் போட்டது. 4 கேமராக்கள் உள்ளே ஒளித்து வைத்து ஒரே ஷாட்ல காம்பவுண்ட்ல இருந்து உள்ளே நுழைந்து போர்டிகோவை தாண்டி கட்டடத்துக்குள் போய் மாடிப்படிகள் தாண்டி அம்மா அம்மா அப்படின்னு கதறி அவளை தேட வேண்டும். 50 வயது தாண்டிய டைரக்டர் பஞ்சு சார் பையன் தனியா போயிருக்கான் பயந்துருவான்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு படியேறி நெருப்புக்குள்ளேயே ஓடி வந்து சிவா தைரியமாறு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன ஒரு மனிதாபிமானம்! சிவாஜி அவர்கள் இந்த பரபரப்பை எல்லாம் பார்த்துட்டு என்னடா அந்த சின்ன பையன் இப்படி ஓடிட்டான், இப்போ நான் அவனை விட தைரியமாக போய் அவனை காப்பாற்றணுமே அப்படின்னு சவாலாக ஏற்றுக்கொண்டு நடிச்சாராம். சிவாஜி அவர்களுடைய எடைக்கு குறையாமல் சிவகுமாரும் இருப்பார். தரையில் கிடந்த அவரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு நகர்ந்தால் எதிரே மேல்தளம் உடைந்து நெருப்புடன் கீழே விழுகிறது. மீண்டும் தளத்தில் கிடத்தி கடப்பாரை கொண்டு சுவரை இடித்து தள்ளி மாடியிலிருந்து சிவகுமாரை தூக்கியவாறு கீழே குதிப்பது படமாயிற்று. மயக்கத்தில் இருந்த சிவகுமார் லேசாக முழிச்சு பார்ப்பாரு. அப்போது முதலாளி அப்படின்னு அவர் சொல்ல, இல்லடா சத்யா, நான் உன் அப்பா, உன்னை பெத்த அப்பண்டா அப்படின்னு சொல்லுவாரு. புரியாமல் விழித்து கொண்டிருப்பாரு சிவகுமார். குழந்தை இல்லாமல் இத்தனை காலம் ஏங்கிய நாம் நம் வீட்டில் நம் குழந்தை வளர்ந்தது தெரியாமலே இருந்து விட்டோமே அப்படின்னு கண்ணீர் வடித்து கதரும் சவுகார் என்னை பார்த்து, சிவகுமார் அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடு, படம் பூராவும் நான் உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கேன், நீ சொல்லும் அம்மா அப்படின்ற வார்த்தை எனக்கு நல்ல பெயரை வாங்கி தரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கிரிப்டில் இல்லாத இந்த அம்மா அப்படின்ற வார்த்தையை உச்சரிப்பார். தன்னை தரக்குறைவாக மேடைகளில் பேசிய எஸ்.ஏ. அசோகனையும் இந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை தன் தொழிலில் கொண்டு வராமல் உயர்ந்த மனிதன் என்கிற சொல்லுக்கு உயிர் கொடுத்த உத்தம புருஷர் நடிகர் திலகம் என்பதை நிரூபித்த திரைப்படம். பாடல் காட்சியோ வசன காட்சியோ எடுக்கப்பட்ட உடனே அதை எடிட் செய்து மெய்யப்ப செட்டியாருக்கு போட்டு காட்டி அவர் ஒப்புதல் சொன்ன பிறகே அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிப்பாங்க. வெள்ளிக்கிண்ணம் தான் தங்க கைகளில் பாடல் பிரம்மாண்டமாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இதில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. என் கேள்விக்கென்ன பதில் பாடலை எடுத்த விதம் சரியில்லை, எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். காரணம் கேட்டபோது, கதைப்படி ஏழ்மையில் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் நவீன உடையில் மேற்கத்திய இசைக்கேற்ப பாட்டு பாடி நடனமாடுவது பொருத்தமாக இல்லை அப்படின்றது தான் அவர்கள் செய்த தவறு புரிந்தது. அவருடைய ஆலோசனைப்படி அந்த பாடல் காட்சி மீண்டும் எடுக்கப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவருடைய வெற்றி படங்கள்ல இருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான சீன் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.